ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து சிவனேசன். என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னா, நான் லாஸ்ட்டு குரூப் 4ல் என்னோடய ஸ்கோர் வந்து 174.66 அவுட் ஆஃப் 200 கொஷின்ஸுக்கு. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ நியூ ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் வந்து குரூப் 4க்கு படிக்கிறீங்க. குரூப் 4க்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதம் இருக்குது. இந்த 6 மாதம்ன்றது ரொம்ப வேல்யூபிளான டைமு. இந்த 6 மாதத்தில் ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி படிக்க ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறவங்க நீங்கள் அகாடமியில் வந்து டெஸ்ட்டு போடலாமா, இல்லை ஆன்லைனில் டெஸ்ட் பேட்ச் போடலாமா, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத என்னோட 3 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக உங்களோட கரியருக்கான பாதையை அமைக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். எனக்கு நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க. நீங்கள் கேட்குற டவுட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வேல்யூபிள் டவுட்ஸாக இருக்குது. இந்த டவுட்ஸ் வந்து நீங்கள் எனக்கு இண்டிவிஜுவலாக கேட்காம நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது, அந்த லிங்க் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற டவுட்டுக்கு நான் வந்து அதில் ஓப்பனாக வாய்ஸ் அவுட் பண்ணும்போது அந்த டவுட் வந்து உங்களை மாதிரி ஒரு 10 பேருக்கு கிளியர் ஆகும். ஸோ வந்து அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கேளுங்க, நான் தாராளமாக ஆன்சர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நம்ம அருமோஸ் யூடியூப் சேனலில் வந்து நம்மளே ஓனாக க்ரியேட் பண்ணது தான். நீங்கள் வந்து இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். இந்த டேப்லெட் காலத்தில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அகாடமியான ஆன்லைன் டெஸ்ட் பேட்சை வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் தான் வந்து பிரிச்சிருக்கேன். அதில் என்ன நிறைகள் இருக்குது, இதில் என்ன குறைகள் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதில் எது உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்தாப்பில் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோட எண்டில் வந்து என்னோட பர்சனலான ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸையும் சொல்கிறேன். எந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நல்லாயிருக்கும், எந்த அகாடமி நல்லாயிருக்கும் அப்படின்றத. ஓகேவா? இப்போதைக்கு வந்து நம்ம அகாடமியோட மெரிட்ஸ், அதாவது வந்து நன்மைகள் பார்த்தோம் அப்படின்னா வச்சுக்கிங்களேன், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்கும். ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக வந்து குரூப் 4 எக்ஸாம்ஸ் வந்து ஃபைனலாக வந்து ஒரு 3 ஹவர் எழுத போகிறீங்களா, அந்த எக்ஸாமை டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக அப்பியராக பண்ணி நம்ம அகாடமியில் ஒரு நார்மலாக ஒரு அகாடமியில் எழுதும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸிங் ரியல் காம்படிஷன். ஒரு அகாடமியில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 பேரில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, உங்களோட காம்படிஷன் லெவல் என்ன அப்படின்றது தெளிவாக தெரியும். ஏன்னா ஒரே டைம் தானே எல்லோரும் எக்ஸாம் வைப்பாங்க. நீங்கள் ஒரு 20வது இடத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னால் 19 பேர் இருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்கிறது, ரொம்ப பின்னால் இருக்கோம் அப்படின்றது வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த மேட்டர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மேட்டர், ஃபேஸிங் ரியல் காம்படிஷன். அதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸ் ரியல் அட்டாச்மெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு அகாடமிக்கு போய் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சில டீச்சர்ஸை வந்து சப்ஜெக்டில் டவுட் கேட்பீங்க. அந்த டீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து நல்லா சொல்லி தருவாங்க. ஸோ அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் வரும். அந்த அட்டாச்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டீச்சரோட இன்வால்மெண்ட்டும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியா பாஸ் பண்ண வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் அகாடமி லெவலில் நடக்கும். அதுக்கப்புறம் நோ ப்ரோக்ராஸ்டினேஷன். இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த தள்ளி போடுறது. இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு வேலை இருக்கும். ஸோ நம்ம திங்கக்கிழமை எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போடும். ஆனால் அகாடமியில் வந்து நோ ப்ரோக்ராஸ்டினேஷன், தள்ளி போடவே முடியாது. ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் இருக்குன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போய் எக்ஸாம் வந்து எழுதி ஆகணும். இல்லை அப்படின்னா அந்த எக்ஸாம் போச்சு, அந்த தான். அதுக்கப்புறம் கேன் ஆஸ்க் எனி ப்ராப்ளம் டைரக்ட்லி டு த அட்மினிஸ்ட்ரேஷன். நீங்கள் அகாடமியில் படிக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் உங்கள் கண்ணு முன்னால் தெரியும். ஏதாவது கொஸ்டின் தப்பாக இருக்குது இல்லை அப்படின்னா, சம் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்க வந்து பெரிய எஃபோர்ட் போட்டு கொஸ்டினை வந்து க்ரியேட் பண்ணுறது இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் கேட்க முடியும். அதுக்கப்புறம் அவைலபிலிட்டி ஆஃப் மேக்கிங் ஸ்டடி குரூப். இந்த ஸ்டடி குரூப் இது ஒரு நல்ல விஷயம். அதாவது நீங்கள் வந்து ஒரு 5வது இடத்துலையோ ஒரு 10வது இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 பேரில். அந்த 5வது இடத்துல இருக்கும்போது 6வது இடம் 7வது இடம்ன்ற மாதிரி உங்களோட வேவ் லென்த்தில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேருவீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பைன் பண்ணி நல்லா படிக்கலாம். இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேஜில் வராது. அதுக்கப்புறம் ஐசோலேட்டட் ஏரியா ஃபார் ப்ராக்டிஸ் அந்த எக்ஸாம்ஸ். உங்களுக்கு வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து டெஸ்ட் பேஜ் போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் உங்களால் தனியாக வந்து ஒரு இடத்துல உட்காந்து நிறைய பேரால் போட முடியாது. ஆனால் இங்கே வந்து நம்மளால் போட முடியும். அந்த டெஸ்ட் பேஜ் டெஸ்ட் நடக்கும்போது டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து தனியான ஒரு அட்மாஸ்பியர், அதாவது ஐசோலேட்டட் ஏரியா மாதிரி உங்களுக்கு தனியான ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்கும். அதுக்கப்புறம் லிட்டரலி நோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இது ஏன் வராது அப்படின்னா, ரிப்பீட்டட் கொஸ்டின் வரவே வராது. ஏன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, இது வந்து போன தடவை வச்ச கொஸ்டின்லேயும் இருக்குது, இந்த தடவை வச்ச கொஸ்டின்லேயும் இருக்குது, அப்போ நீங்கள் என்ன தான் எஃபோர்ட் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சம்திங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் இருக்காது. இது ரிப்பீட்டட் கொஸ்டினாக என்ன அப்படின்னா, இப்போ டெஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தரணி அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேஜ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னால் வந்து தாமிரபரணி அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டிருப்பாங்க. இந்த தாமிரபரணி டெஸ்ட் பேஜில் உள்ள கொஷின்ஸ் வந்து சில கொஷின்ஸ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மேட்டர் வந்து இதில் இருக்காதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேரெக்டாக கொஷின் கேட்டுருவாங்க, அதில் இருக்கிறது தானே இதில் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கேன் அண்டர்ஸ்டாண்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி மெத்தட்.
இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 100 பேர் கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் எந்த மாதிரி படிக்கிறான்றத நம்மளால் அகாடமி லெவலில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆன்லைன் டெஸ்ட் பேஜில் மேக்ஸிமம் வந்து தெரியாது. அது அவங்க என்ன படிக்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்லாம் தெரியாது. ஜஸ்ட் ரேங்க்கு இல்லைனா ஸ்கோர் மட்டும் தான் வரும். ஸோ இது வந்து அகாடமிக்ஸில் உள்ள சில வந்து நல்ல நல்ல விஷயங்கள். இப்போ வந்து டெஸ்ட் பேஜுக்கு போவோம். ஆன்லைன் டெஸ்ட் பேஜில் லாட் ஆஃப் கொஷின்ஸ் வி ஹேவ் அட் த எண்டு. ஃபைனலாக அதாவது நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேஜில் வந்து அப்படியே அள்ளி தருவாங்க கொஷின்ஸை. ஒரு பிடிஎஃப்க்கு வந்து 200 கொஷின் அப்படி இப்படின்னு அள்ளி தருவாங்க. கிட்டத்தட்ட 10 பிடிஎஃப் நம்ம எடுத்தாலே 2000 கொஷின் வந்துடும். ஸோ ஒரு டெஸ்ட் பேஜுக்கு மினிமம் வந்து சில அகாடமிஸில் வந்து 100 டெஸ்ட்டு போடுவாங்க. அந்த 100 டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட்டில் வந்து 100 கொஷினாக கூட 100 × 100 வந்து கிட்டத்தட்ட வந்து 10,000 ரேஞ்சுக்கு போகுது. ஸோ அவ்வளோ அந்த கொஷினை தாண்டியும் வெளியில் கொஷின் வந்து வர்றதே கஷ்டம். அந்தளவுக்கு வந்து நமக்கு லாட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கிடைக்கும் ஆன்லைன் டெஸ்ட் பேஜில். அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல் ஃபார் மேக்கிங் குட் ஸ்கோர் அட் எனி சிங்கிள் சப்ஜெக்ட். இப்போ நம்ம அகாடமியில் வந்து இப்போ மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து அகாடமியில் தான் சேருவாங்க. அகாடமியில் சேரும்போதே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சில அகாடமியில் வந்து தமிழ் வந்து நல்லா சொல்லி தருவாங்க, சில அகாடமியில் வந்து தமிழ் வந்து நல்லா சொல்லி தர மாட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் நமக்கு தமிழுக்கு ஸ்பெஷல் கேர் தேவைப்படுற டயத்தில் நம்மளால் ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் தமிழுக்கு மட்டும் எடுக்க முடியும். ஆனால் அகாடமியில் இப்படி வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கான டெஸ்ட் பேஜ் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் மெனி நம்பர் ஆஃப் காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். 1000 பேர், 2000 பேர், 3000 பேர்ன்ற அளவுக்கு கூட காம்படிஷன் சில இடங்களில் இருக்கும். அந்தளவுக்கு நம்ம காம்படிஷன் வந்து அதிக ரேஞ்சில் இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸி டு ஆக்சஸ். ஜஸ்ட் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே இதை வந்து நம்ம எங்கேருந்து வேணாலும் நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், வீட்டிலேருந்து எழுதிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் லோ ரேட் ஆஃப் அமௌண்ட்டு. நம்ம அகாடமியை பொறுத்த மட்டும் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இங்கே வந்து நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேஜில் லோ ரேட்டு தான் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 இல்லை மேக்ஸிமம் போனாலே ஒரு 2000 ரூபாய்க்குள்ள நல்ல டெஸ்ட் பேஜ் ரொம்ப அதிகமான கொஷின்ஸோட ஒரு பெரிய அகாடமிலேருந்து நம்மளால் வாங்க முடியும். அதுக்கப்புறம் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ரூரல் ஏரியாஸ். சில ரூரல் ஏரியாஸ் அதாவது உள்ள தள்ளி இருக்கும்ல சில கிராமங்கள், அந்த கிராமங்கள்லாம் நம்மளால் வந்து அகாடமி ஈஸியாக ரீச் பண்ண முடியாது. அகாடமி இருந்தாலும் பெரிய அகாடமி இருக்காது. ஒரு ஸ்டாண்டர்டான அகாடமி இப்போ நம்ம வெற்றி, சங்கர், சுரேஷ், டேஃப்ன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான அகாடமி இல்லாத பட்சத்தில் நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் அவங்களோட இதை வந்து நம்ம வாங்க முடியும். சரி, ஓகே, இதுதான் வந்து அகாடமி அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் பேஜோட நன்மைகள், எது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. இதில் உள்ள விஷயங்கள்லாம் வந்து மேக்ஸிமம் இருக்கும். இதை தாண்டி வந்து எதுவும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை பார்ப்போம். அதாவது தீமைகள் என்ன, இதில் எது வந்து இருக்கிறதே ஒஸ்ட்டு அப்படின்றத இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஏன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போனால் நல்லா இருக்காது. ஷார்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கும் கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போதைக்கு இதை வச்சுருக்கலாம். இன்னொரு 2 நாள் இல்லைனா ஒரு நாள்லேயே நான் அடுத்த டிமெரிட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா நீங்கள் அதை பார்க்கக்கூட தேவையில்லை. இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கிடைக்குது. அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். குரூப் 4ன்றது ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் என்னையை பொறுத்த மட்டும். ஏன் அப்படின்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இருக்குது. அந்த குரூப் 2 வந்து இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஈஸியான எக்ஸாம்ஸு, அது எழுதுறவங்களுக்கு தெரியும். ஆனால் குரூப் 4 ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாமு. ஒரு லைன் விடாமல் படிக்கணும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ஆன்லைன் அகாடமியோ, ஆன்லைன் டெஸ்ட் பேட்சோ இல்லைனா அகாடமியோ நீங்கள் முதலே சூஸ் பண்ணிக்கோங்க. முதல் கோணம் முற்றிலும் கோணம்ன்ற மாதிரி முதல்லையே வந்து நீங்கள் ஏதாவது லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் வரைக்கும் வந்து உங்களால் அந்த டைமிங் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ வந்து சூஸ் பண்ணும்போதே ஒரு நல்ல இடமா பார்த்து சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். எல்லோரும் அரசு அதிகாரியாக இருக்கலாம். அரசு அதிகாரி ஆனதுக்கப்புறம் நல்ல அரசு அதிகாரியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. உங்களோட வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரை ஸ்டே டியூன்ட் வித் திஸ் எபிசோட். See you next video. Bye.